விரைவான அளவிலான உள்கட்டமைப்பை, பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தி என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பை நாம் மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த உள்கட்டமைப்பில் தேசிய நெடுஞ்சாலைகள், இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் போன ஆட்சியில் ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டருக்கு வரலும் தேசிய நெடுஞ்சாலைகள் போட்டு கொண்டிருந்தார். இந்த 11 ஆண்டுகளில் நாம் ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் என்ற அந்த வேகத்தை எட்டியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையினுடைய தரத்தை எடுத்திருக்கோம். இப்படி தேசிய நெடுஞ்சாலைகளுடைய கட்டமைப்பு, அதே மாதிரி விமான நிலையங்களினுடைய கட்டமைப்பு, அதே போல் கப்பல் போக்குவரத்தினுடைய கட்டமைப்பு, நீர்வழி போக்குவரத்தினுடைய கட்டமைப்பை நாம் அதிகப்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2 உதாரணங்களை நான் சொல்ல இருக்கிறேன். ஏன்னா இந்த 2 உதாரணங்கள் இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் நாம் எந்த அளவுக்கு உலக நாடுகளிலேயும் தாண்டி நாம் வேலை செஞ்சுருக்கோம். மார்ச் மாதம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் தெற்கில் நம்மளுடைய பாம்பன் பிரிட்ஜ், சிக்னேச்சர் பிரிட்ஜ், அந்த பாம்பன் பிரிட்ஜ் செங்குத்தாக தூக்குகின்ற, கீழே கப்பல் போகும், மேலே ரயில் போகின்ற அந்த ஒரே நேரத்தில் இந்த ஒரு செங்குத்து பாலத்தை நாம் திறந்தோம். இதே மாதிரி இதே போல் வடக்கில் மலைகளை குடைந்து 2 மலைகளுக்கு இடையில் மிகப்பெரிய பாலத்தை உருவாக்கி, அந்த செனாப் பாலம் என்ற அந்த பாலத்தினுடைய உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 359 மீட்டர் உயரமுள்ள அந்த பாலம். இது எல்லாமே நம்மளுடைய உள்கட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்காட்டை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல் சகோதரர்களை, விமான போக்குவரத்தை நான் சொன்னேன். விமான போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு இந்த 11 ஆண்டுகளில் 85 புதிய விமான நிலையங்களை நாம் நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம்.